வணக்கம், நான் மதுபாஸ்கரன். எந்த பிசினஸ் எடுத்துக்கோங்க, 6 விஷயத்தை பத்தி அந்த பிசினஸ் பண்றவர் ஃபண்டமெண்டலா கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 6 விஷயத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த பிசினஸ் ரொம்ப அழகா நீங்க கொண்டு போவீங்க. 1, மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா என்ன? உங்க பிசினஸை பத்தி, உங்க ப்ராடக்டை பத்தி, உங்க சர்வீஸை பத்தி உங்க டார்கெட் குரூப்பை தெரியப்படுத்துதா அப்படிங்கிறது. உங்க டார்கெட் குரூப்பை எல்லாவரையும் தெரியப்படுத்துறதோட பேர் மார்க்கெட்டிங் இல்லை. உங்களுடைய டார்கெட் குரூப்பை தெரியப்படுத்தி அங்கிட்டிருந்து ஒரு ஆர்வம் உண்டாக்குங்கள். அதான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு அவர் விசாரிக்கணும். அப்படி அந்த ஆர்வம் காட்டுபவரை ஆர்டராக, அதாவது ரெவென்யூவாக, சேல்ஸாக கன்வெர்ட் பண்ற 2வது ஃபங்க்ஷனோட பேர் தான் சேல்ஸ் அப்படிங்கிறது, விற்பனை அப்படிங்கிறது. அதை எப்படி பண்றது, அதான் 2வது ஃபங்க்ஷன். இனி நம்ம ஒரு ஆள்கிட்ட விற்பனைக்கு ஆர்டர் வாங்கிட்டோம். அந்த ஆர்டரை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும்ல. அதுக்காக நாம் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா வாங்கி விற்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா டெலிவரி பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உட்பட எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ். இது 3 நடக்கணும்னா நமக்கு மனிதர்கள் வேண்டும், மனித வளம் வேண்டும். அதுதான் ஹெச்ஆர் அப்படிமோ. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கோ இல்லையோ, அந்த ஹெச்ஆர் எப்படி ஆளுகளை எப்படி நல்லா ப்ரொடக்டிவ் ஆக்குறது, எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கூட்டுறது, அதான் ஹெச்ஆர் அப்படிங்கிற 4வது ஃபங்க்ஷன். 5வது ஃபங்க்ஷன் என்ன? பணம் அப்படிங்கிற அந்த வளத்தை, அந்த ரிசோர்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ப்ராஃபிட்டு, கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வர்றது தான் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. 6வது ஒன்று இருக்கு, லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இந்த நிறுவனத்தின் கோல் என்ன, அந்த கோலை எப்படி பிளான் பண்றது, அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும், அதுக்கு எப்படி லீடர்ஷிப் அப்ரோச் இருக்கணும், எப்படி லீடர்ஸை உற்பத்தி பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். ஒரு பிசினஸ் பண்றவர் இந்த 6 விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது எவ்வளவு சின்ன நிறுவனமாக இருக்கலாம், பெரிய நிறுவனமாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பிரச்சனை இல்லை. ஆனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபங்க்ஷன் அங்கே உண்டாகணும் அப்படின்னு நான் சொல்வேன். அது பெட்டி கடை நடத்துகிறவா இருந்தாலும் சரிதான், பெரிய ஹோட்டல் நடத்துகிறவா இருந்தாலும் சரிதான், இது வேணும். இந்த 6ஐ பற்றி டீட்டெயிலாக படிக்கிற ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் சமக்ரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 வருடம் நீண்டு நிற்கிற, எல்லா வாரமும் படிக்கிற, வருடத்தில் 2 முறை நேராக, அதாவது ஆஃப்லைனாக வந்து படிக்கிற ஒரு ப்ரோக்ராம் BCH பிஸ்னஸ் கோச்சிங் ஹப் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் படிக்க வேண்டும், வளர வேண்டும், பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் ஆக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு என்டர்பிரனருக்கும் இந்த 1 இயர் நீண்டு நிற்கிற கண்டினியூஸாக படிக்கிற அந்த ப்ரோக்ராம்லேக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். வாங்க, ஒன்றாக படிக்கலாம், ஒன்றாக வளரலாம்.